அனைவருக்கும் வணக்கம். இப்போது மாந்திரீகம் என்றால் என்ன? இது புவியீர்ப்பு விசையோடு நம்ம ஒப்பிடலாம். மாந்திரீகம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி மந்திரம், தந்திரம், மாந்திரீகம், தந்திரம் அப்படிலாம் கிடையாதுங்க. இது கடவுள் சார்ந்தது. சரிங்களா? சும்மா ஆடு வெட்டுறோம், கோழி வெட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது கடவுள் சார்ந்தது. புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை இருந்தால் தான் பூமியே சுழலும், வேலை செய்யும். அதே மாதிரி ஒரு ஈர்ப்பு என்பது நம்ம இடத்துல இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு காதலராக இருந்தாலும் சரி, ஒரு ஈர்ப்பு இருக்கணும். ஈர்ப்பு இருந்தால் தான் அந்த வசியமானது வேலை செய்யும். சரிங்களா? இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஈர்ப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு தொழில் ஸ்தாபனம் எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க. உங்களுக்கு கீழே ஒரு 4 சூப்பர்வைசர் இருக்காங்க. மேலே எம்டி இருக்காது. அவருக்கு ஒரு ஃபோன் வருது, இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணோம் இந்த ஐட்டம். உடனே ஒன்று பண்ணுவார், மேனேஜர் கூப்பிடுவார், ஐயோ என்ன பண்ணுவோம், எது மரியாதை இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவான், கீழே 5 சூப்பர்வைசர் இருப்பான், அவனை கூப்பிடுவான், டிஸ்பேச் பண்ணும். டிஸ்பேச் ஆயிருமா? நடக்காது. எங்கே போய் நடக்கும்? அதாவது அந்த பொருளானது முதல்ல நம்மகிட்ட இருக்கா, டிஸ்பேச் பண்ணுறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கா? எல்லாம் இருந்தாலும் அதற்குண்டான அன்றைக்கு வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா? இது எல்லாம் பார்க்கணும். இது எப்படி நடக்கும்? ஈர்ப்பு, அந்த வசியம் இருந்தால் தான் நடக்கும். உடனே அந்த மேனேஜர் கிடந்த ஒன்றும் இவன் வந்திருக்கான், அவன் வந்திருக்கான், இங்கே பொருள் இருக்குது, அங்கே பொருள் இருக்குது, என்ன இல்லை, என்ன இருக்குது அப்படிங்கிறது அவன் அந்த கம்பெனியின் மேலே, அந்த தொழிலின் மேலே அக்கறை கொண்டு ஒரு ஈர்ப்போடு செயல்பட்டால் மட்டும்தான் இது நடக்கும். அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு, சாயந்தரம் அனுப்பிச்சிடல அப்படின்னு அனுப்பிச்சிடுவானே. ஆனாப்பா டேய், எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்கோம் எனக்கு, இன்னைக்கு தாண்டா இருக்கு உனக்கு வேட்டு அப்படின்னு நினைப்பானா. அப்போ நீ போய் அந்த இடத்திலே இறங்கி அவர்களை வசியப்படுத்தி, இவனுக்கு இங்கே ஒன்று வாங்கி தரண்டா, அது வாங்கி தரண்டா, இது வாங்கி தரண்டா, அப்படி இப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி அதை நீ அனுப்பு. ஸோ இந்த இடத்துல வசியம் என்பது எல்லோருக்கும் உண்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி கணவன் மனைவி, என்னத்தையா பிரச்சனை, நீ அவங்க வேலை விழு, அவங்க வேலை விழுவாக்க 4 செவத்துக்குள்ளே என்ன இருக்குது, விழுந்து போக வேண்டியதானே. விழுக மாட்டான், அவளும் விழுக மாட்டான், இவனும் விழுக மாட்டான். பிரச்சனை என்ன? வா என்கிட்ட புலம்ப வேண்டியதான். அவள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அவன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ இந்த இடத்துல வசிய பூஜைகள் மட்டும் அது இல்லாமல் இல்லை, வசிய பூஜைகள் இருக்குது. அது 1 to 1 தான். 1 to 1 எப்படி சொல்கிறோம்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ள மட்டும் பிரச்சனை அப்படின்னாக்கா 3 நாளில் தூக்கி வீசிட்டு போயிடலாம். அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்ததுனாக்கா, இல்லை அடுத்தது காதல் பிரச்சனையாக இருந்ததுனாக்கா 1 to 1 இருந்ததுனாக்கா 3 நாள் தூக்கி வீசிட்டு போயிடலாம். ஆனால் இது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாமனார் மாமியார் பிரச்சனை, இல்லை தேர்ட் பர்சன் இருப்பாங்க இல்லையா, தேர்ட் பர்சன் எவனோ ஒருத்தர் உள்ளே விழுந்துருப்பான். உள்ளே அதாவது இப்போது ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, அங்கே ஒரு ஆணோ பொண்ணோ அது போட்டு கொடுக்கும். அப்படியா இதுக்கெலாம் நீ ஒத்துக்காத, அவ்வளோதான் முடிஞ்சு யோசிக்காத. இப்படித்தான் உலக வாழ்க்கை நாசமாக போகுது. அதனால் 3வது மனுஷங்கிற அவர்கள் கள்ளக்காதல்களாகவோ கள்ளக்காதலிகளோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குடும்பத்தை கெடுப்பதற்கென்றே ஒரு சில பேர் இருப்பாங்க. நம்மால் தப்பாக புரிஞ்சுக்கேன். மனைவி வேலைக்கு போகிறாங்க,
அடுத்த இமீடியட் பாஸ் வந்து ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். என்ன ஒன்று ஒரு தடவை 2 தடவை வைக்கும் மூஞ்சி தொங்க போட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்க. கேட்பேன் என்னம்மா பிரச்சனை இப்படி. ஏன்னா அவனுக்கு வேலையாகணும்ல. ஏதாவது சொல்லிச்சுனாக்கா அவன் கிடக்குறான் நான் பையன், நீ வேலையை பாருங்க, உனக்கு நான் என்ன வேணும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் இவருடைய ஃபேமிலியுடைய மேட்ரு பூரா அவன்கிட்ட போயிடும். அது வந்து நல்லதோ கெட்டதோ, கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அது வந்து மாறும், கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து ஈஸியாக வரும். இதுக்கு மாந்திரிகத்தில் தீர்வு இருக்குது. அதை கட் பண்ணி தலையிடணும். இது வேறு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அது இருக்கிற இடத்துலேயே நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வர மாதிரி பண்ணணும். அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் காதலாகட்டும் எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை தான். இது இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கடனுக்கு வாங்கி இப்போல்லாம் பார்த்திங்க 20,000 ஃபீஸ் அப்படின்னாக்கா இதில் கேட்குறதும் 40,000. இந்த 20,000 ஃபீஸ் கட்டிட்டு அந்த மற்ற 20,000 இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க வந்து பாவம், அவங்க வந்து கணக்கு வழக்கும் பார்க்குறதில்ல. அதுக்கு ஏதோ ஒரு பில்லு வந்து உண்மையிலே வந்து ஃபீஸ்க்கு பணம் கொடுத்தீங்கன்னா பில்லு வாங்குங்க. நீ என்ன செலவு பண்ணியிருக்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நம்ம குழந்தைங்க நம்ம நம்பிக்கை வச்சு அனுப்புகிறோம். 20,000க்கு 40,000 வாங்கிட்டு போயிடுச்சு, 20,000 ஃபீஸ் கட்டி வச்சு, மற்ற 20,000 எங்கே போச்சு? கடவுளுக்கு தான் வச்சு. மக்கள் தேவையில்லாத வழிக்கு போகிறாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு பார்த்திங்களேன். ஒரு பையன் வந்தானுங்க போன வாரம், இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை, போன வாரம் வந்தான். காதலி வந்து பேசுகிறது இல்லையா, வந்துட்டு எங்கிட்ட சொன்னான். நான் வந்து இப்போ ஒரு 13,000 கட்டினாமா. எவ்வளவு? 13,000 கட்டியிருக்கான் நார்த் இந்தியாவில். அப்புறம் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான் என்னாச்சு அப்படின்னு. 13,000 வந்து பார்க்குறக்கு தான், இன்னொரு 27,000 போடு அப்படின்ட்டுருக்கான். ஏண்டா அறிவோட்டம் வாய்ந்து வருது, நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அதை வந்து பெருசாக போயிடும். அதாவது 18 சித்தர்கள் இல்லை 17 சித்தர் வந்து தமிழ்நாடு, சரிங்களா? ஒரு சித்தர் தான் ஆந்திரா. நீ நார்த் இந்தியாவுக்கு எங்கடா எதுக்குடா போகிற கேட்டால் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்காமா. என்ன ரேட்டிங்? நீ 5 ஸ்டார் ரேட்டிங் நிறையா இருக்காங்க. அதனால் அங்கே போனோம் நம்ம. அவன் கடைசி என்ன ஆனாலும் தெரியல. அவன் என்கிட்ட வரவும் இல்லை, நான் அதை பண்ணுற ஐடியாவும் எனக்கு அதுக்கப்புறம் வரவும் இல்லை. ஒரு தடவை மட்டும் ஃபோன் பண்ணேன், ஏன்ப்பா நீ வந்துட்டு போனீங்க, என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து டெலிட் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை வரேன், நான் கண்டிப்பாக வரமாட்டான்னு எனக்கும் தெரியும். ஏன்னா அவன் இந்த மாதிரி பசங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. அந்த வயசு, ஏன்னா அவனுக்கு 18 வயசே இல்லை. அது நமக்கு நான் வந்து மைனர் ஆனாந்தாக்கா பெரும்பாலும் எடுக்க மாட்டேன். இப்போ பார்த்தேன் அவனுடைய இதில் எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு 18 ஆகலை. அதனால் அதுக்கப்புறம் நான் கூப்பிடவும் இல்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. ஸோ அதை விட்டோம். இப்போ வந்து சித்தர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா. இப்போது நான் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து எப்படி இந்த விஷயத்தில் ஏமாறுறாங்க. மாந்திரிகங்கிறது வந்து ஒரு கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. நிறைய நல்ல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. கல்வியாகட்டும் தொழிலாகட்டும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுறோம். அது ஓகே. இந்த கள்ளக்காதல் வாக்காத அதை விடுங்க, அது போக நல்ல விஷயங்கள் 1000 இருக்குது. ஆனால் அதுக்கு வர மாட்டேங்கிறேங்க, அது வேறு விஷயம். அதுக்கு வரணும் மக்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை. அதே சமயத்தில் சித்தர்கள் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கோங்க, இல்லை விவேகானந்தர் எடுத்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க தானே. சித்தர்கள்லாம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க. யாராவது தாடியை வச்சுட்டு மீசை வச்சுட்டு ஒரு 1.5 கிலோ 2 அமனாக்கு பொட்டு வச்சுட்டு கொடூரமாக ஒரு தோற்றத்தோடு யாராவது இருந்தாங்களா சொல்லுங்க பாப்பா. ஏதாவது ஒரு சித்தர், என் தாத்தா சித்தர் தாங்க, சரிங்களா? யாராவது ஒருத்தர் கொடூரமான தோற்றத்தில் இருக்காங்களா சொல்லுங்கள்? இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து மாந்திரிகம் என்ற பேரில் நிறைய பேர்கள் வந்து இந்த மாதிரி
இந்த மாதிரி சித்தரிக்கிறார்கள். அவங்க வந்து தாடி மீசை வச்சுட்டு ஒரு கர்ணகுடமாக ஒரு தோற்றத்தோட ஒரு போட்டு பெருசாக வச்சுக்கிட்டு அதை வந்து பண்ணுறாங்க. அது தெரியல. மேபி அது அவங்களுடைய விருப்பமாகட்டும். அது நமக்கு தேவையும் இல்லை. நான் வேண்டிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மாந்திரீகம் என்பது ஒரு தவறான ஒரு செயல் கிடையாது. நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் இந்த தாராளமாக அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு கல்வியாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு திருமணமாகட்டும், கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும், காதலர் பிரச்சனையாகட்டும், உண்மையிலேயே அது தேவைப்படும்போது அந்த உண்மையான தேவைக்கு அதை வந்து கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நேரம் காலம் என்பது வந்து நானும் வந்து 24 மணி நேரத்துலையும் ஜெர்மியிருக்கேன், 3 நாளாக ஜெர்மிட்டுருக்கேன். ஆனால் ஆனைக்கு அறம் குதிரைக்கு குர்ரம்னுலாம் சொல்லிட்டுலாம் அறக்கூடாது. பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி காலதாமதங்கள் ஏற்படும், காலங்கள் ஏற்படும். இது சளி காய்ச்சல் வச்சாலே 1 மாதம் ஆகுது, 3 மாதம் கூட ஆகுது. ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனையை வந்து 3 நாளில் முடிச்சிடணும். அதுவும் பார்த்திங்கன்னா கூடுவாங்க போட்டு இது அப்படியோ இப்படியோ ஆச்சா போச்சாம்மா. சரிங்க அப்படின்னா நாம் வந்து 3 வாரம் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் நவம்பரில் கூப்பிட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? எப்படி நவம்பரில் கூப்பிட்டாங்க. அப்புறம் மார்ச்சில் இது வந்து நீங்கள் 3 நாளில் படுத்துருவீங்களா? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் துட்டு போட்டோன்னா 3 நாள் நடக்கணும். என்னடா போவாங்கடா நீங்கள் இதுன்னு. நன்றி, வணக்கம். பார்த்து செய்யுங்க. வணக்கம். நன்றி, மகிழ்ச்சி, சிறப்பு.